கிளாம்பாக்கம் ஸ்டேஷன் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஒரு டெபாசிட் ஒர்க்காக ரயில்வேல ரெக்வஸ்ட் பண்ணி அது வந்து ஒரு டெபாசிட் ஒர்க்காக பண்ணி அது ஒரு ஹால்ட் ஸ்டேஷனாக புதிய ஹால்ட் ஸ்டேஷனாக புதுசாக இருக்கிற அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக பண்ணது அது. ஸோ இதுக்குரிய பணத்தை வந்து ஆல்ரெடி வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் டெபாசிட் பண்ணி 20 crores. அதில் வந்து பிளாட்ஃபார்ம் நம்பர் 1, 2 and 3 மொத்தம் 3 பிளாட்ஃபார்ம் வேலைகள் ரயில்வே சைட்லேருந்து முழுமையாக முடிஞ்சிச்சு. அந்த ஹால்ட் ஸ்டேஷனில் ட்ரெயினை நிப்பாட்டுறதுக்கு தேவையான ட்ராக் ஒர்க்குமே ஆல்ரெடி கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ அதில் மிச்சம் இருக்கிற ஒரே ஒர்க் என்னென்னா, நம்ம பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்பாக்கம் ஸ்டேஷனில் மக்கள் ஜிஎஸ்டி ரோட்டை வந்து கடந்து வரணும்னா ரோட்டில் வர முடியாதுங்கிறக்கா அவங்க ஸ்கைவாக் ஒன்று ஸ்டேட் கவர்மெண்ட்டே போடுறாங்க. அந்த ஸ்கைவாக் வந்து ஒரு 30% ஒர்க் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. ரயில்வே போர்ஷனில் அந்த ஸ்கைவாக் வந்து நம்ம முடியல, அதை செய்கிறது ஸ்டேட் கவர்மெண்ட் தான் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதை ட்ராக்குக்கு அக்ராஸ் அவங்க வந்து லான்ச் பண்ணுறது, அந்த ஸ்கைவாக் வந்து போடுறதுக்குரிய பணிகள் இப்போ நடந்திருக்கு. அது மட்டும்தான் இப்போதைக்கும் இருக்குது. ஸோ அதுக்கு தேவையான சாங்ஷன் வந்து நம்ம ரயில்வேலேருந்து கொடுக்கணும். அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி செய்யலாம், ஃபர்தராக வந்து அந்த கிளம்பாக்கம் ஸ்டேஷனை வந்து நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுறதுக்காக ஒரு டிராஃப்ட் ஆல்ரெடி ரயில்வேக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் நடுவில் போய்கிட்டு தான் இருக்குது. இல்லை அவங்க வந்து கும்டாவில் வந்து அந்த அமௌண்ட்டு நாங்கள் கொடுக்க முடியாது, இல்லை ஆல்ரெடி அவங்க டெபாசிட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் சொன்ன மாதிரி அதை மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுல வந்து நாங்கள் ரயில்வே வந்து ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா இது வந்து பெரும்பாலான மக்கள்கிட்ட இருந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வரதுனால மீன்ஸ் அதே மெயின்டெனன்ஸ் கான்ட்ராக்டை நீங்கள் வந்து இங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா மக்களுக்கான சர்வீஸ் வந்து நல்லா இருக்கும். அதில் உள்ள கான்ட்ராக்ட்ஸை பண்ணிங்கன்னா இங்கே பிளாட்ஃபார்ம்லேயோ இல்லை டாய்லெட் ஃபெசிலிட்டிஸோ ப்ரொவைட் பண்ண போகிறதுல வந்து சர்வீஸ் பெட்டராக இருக்கும்னு வி ஹவ் சஜஸ்டட். அந்த சஜஷனை வந்து கும்டா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டோட கலந்து ஆலோசனை திரும்ப வரேன்னு சொல்லியிருக்காங்க. அதான் பொசிஷன் இப்போதைக்கும். மேபி இப்போதைக்கும் தீபாவளிக்கு முன்னாடியோ இல்லை தீபாவளி முடிஞ்சதுக்கப்புறமே வந்து இந்த ஸ்டேஷன் வந்து கமிஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேறு ஒன்றும் அதில் இதோட பிளாட்ஃபார்ம் நீளம் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லி இல்லை, அது ஆக்சுவலாக என்னென்னா இஎம்ஐக்கு தான் பண்ணுறாங்க, லோக்கல் கம்யூட்டர்ஸ்க்கு தான். ஸோ அது ஹால்ட் ஸ்டேஷன் தான் அது. ஸோ அதனால் அது போதும், சஃபிஷியன்ட் போதும். சார் எகைன் ஒரு கிளாரிட்டிக்காக சார், கிளாம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் ஒர்க் வந்து ரயில்வே சைடில் கம்ப்ளீட் பண்ணிட்டோமா இல்லை எதுவும் ஒர்க் பெண்டிங் இருக்காது? இல்லை, ஃபிசிக்கல் ஒர்க் ரயில்வே சைட்லேருந்து எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வேலையை முடிஞ்சிச்சு. ஸ்கைவாக்கோட கனெக்ஷன் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் தான் பண்ணுறாங்க. என்டையர் ஸ்கைவாக் கனெக்டிங் ஸ்டேஷன் பஸ் ஸ்டேஷன் டு ரயில்வே ஸ்டேஷன், அதோட ஒர்க் பெண்டிங் இருக்குது. அது ரயில்வே போர்ஷன்லையும் பெண்டிங், அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட் போர்ஷன்லையும் பெண்டிங் தான். அவங்க எரெக்ஷன் என்ன பண்ணி முடிக்கல. ரயில்வே போர்ஷனில் அவங்க எரெக்ஷன் பண்ணணும்னா ரயில்வேட்டிருந்து அதுக்குன்னு ஒரு சாங்ஷன் வாங்கணும். பிரின்சிபல் சீஃப் ரயில்வே சிவில் இன்ஜினியர் இதை வாங்கணும். அந்த சாங்ஷனுக்குரிய ரெக்வஸ்ட் அவங்க கொடுத்துருக்குறாங்க. அந்த ரெக்வஸ்ட் இப்போ ப்ராசஸில் இருக்குது. மீன்வையில் கிளாம்பாக்கம் ஸ்டேஷன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அதில் கிரியேட் பண்ண அசட்ஸ் வந்து யார் மெயின்டைன் பண்ணலாம், எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு புரிய எம்ஓயும் ஃபைனலைசேஷன் இருக்குது. இதான் ஒரு கொஸ்டின். எல்லாமே கம்ப்ளீட் ஆனால் தான் அது பேசஞ்சர்ஸ்க்கு இது பண்ணுவோம். ஸ்கைவாக் கனெக்ட் பண்ணால் தான் பேசஞ்சர் வந்து ஜிஎஸ்டி ரோட்டை கனெக்ட் பண்ணால் கிராஸ் பண்ணால் போக முடியும். Actually, for a railway portion, main is the track and platform part. So that part we got deposit from state government and we have completed our work. Now only connectivity of foot over bridge to Skywalk is pending there. So at that stage, since it is a deposit work, we require one again MOU. Like we are talking about MOU for MRTS, here also one MOU is required. So last week we had one round of discussion with them, and whatever maintenance challenges we would be facing in after commissioning, that has been raised to them. So they said that they will check and then they will come back. So it is mostly related to lift and escalators which are coming up there. So we requested, since lift and escalators are coming at bus stop as well, so same agency can carry out the maintenance on platform also. Instead of splitting, one part will be done by one agency and second part will be done by another agency. So whatever lift and escalators are coming up on Skywalk, everything can be maintained by one agency. Anyway, provision is being done by only one agency, whether it is on railway part or on that bus stop. So same agency can do maintenance of that. That is what we propose to them. As far as other than lift and escalator is concerned, we said that we will be maintaining our part, means whatever is in the railway portion. So that much has been told to them, and then now we are waiting for their confirmation. Moment they give confirmation, then MOU will be finalized and the remaining part can be executed. But as far as physical progress is concerned, there is no work which is stopped. So they are also progressing with their work. We are also progressing with whatever left out works we have for opening booking office or that platform lighting. So that part also we are going ahead.